அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்மளுடைய பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருமா வர முடியாதா? ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் அந்த சிக்கியிருக்கு. இப்போது சமீபத்தில் மரியாதைக்குரிய சின்னம்மா என்று அழைக்கக்கூடிய சசிகலா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது எல்லார் மத்தியிலும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை நிறைய பேர் வெளியே காட்டிக்கல. ஆனால் ஆக்சுவலாக பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி தான். அதிமுகவுக்கும் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த என்டிஏக்குள்ளே டிடிவி தினகரன் அவர்களை கொண்டு வந்ததில் இந்த முக்குலத்தோர் சமுதாயத்துடைய வாக்குகள் வீணாயிடக்கூடாது, அது எப்படியாச்சும் அதிமுக வரணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் டிடிவியை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போது அவர் எடுத்த முடிவு தப்பு அப்படின்றத நானே கூட சொல்லியிருந்தேன். அவர் தப்பு பண்ணிட்டார், எடப்பாடி கூட அப்படி வந்துடக்கூடாது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் யாரையுமே கட்சிக்குள்ளே அவர் சேர்க்க விரும்பலை. அப்போது கூட்டணின்றது என்டிஏ, அதாவது பிஜேபியோடைய என்டிஏக்குள்ளே தான் அவர் வந்திருக்காரே தவிர அதிமுக கூட்டணிக்குள்ளே தினகரன் அவர்களை ஒருபோதும் எடப்பாடி அவர்கள் சேர்க்கலை. அவர் கட்சிக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போது பிஜேபியோட வற்புறுத்தலின் பேரில் தான் இவர் உள்ளே வந்திருக்கார் தவிர தன்னிச்சையாக ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரி வரல. அப்போது இவர் துரோகின்றதில் அவங்க ஸ்டாண்ட் ஓபிஎஸும் சரி, மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் சரி, எல்லாரும் அந்த எண்ணத்தில் தான் இருக்காங்க. அப்போது இந்த துரோகத்தை அவங்களால மறக்க முடியல. எடப்பாடி அவர்களுக்கு அவங்க நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. எடப்பாடி அவர்கள் அவர் எதையும் ரியலைஸ் பண்ணல. அவர் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சுயநலமாக இருக்காருன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. இதில் நடுவில் வேறு அண்மையில் அவங்க பேசுகிற மீட்டிங்கில் கூட எடப்பாடி சசிகலா அம்மாவை சிறையிலேயே கொல்ல நினைச்சார் அப்படின்னாங்க. அவருடைய கணவருடைய மறைவுக்கு கூட அவங்களுடைய ஈமச்சடங்கெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோலாம் கஷ்டம் கொடுக்க முடியும், சிறையில் அதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணார், துரோகி அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. அது கண்டிப்பாக அதை கேட்கும்போது எனக்கே மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவங்க என்ன இருந்தாலும் ஒரு பெண், அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்களா, இதை பண்ணியிருக்காங்களா, அவங்க சம்மந்தமான பல விஷயங்களில் எனக்கு நிறைய விமர்சனம் உண்டு. ஆனால் அவங்க தான் இவரை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போனார்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கு மனசறிஞ்சு இவர் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறாரு, கொடுமைகளை பண்ணுறான்றது இதை நம்ம ஒரு பண்பற்ற சமுதாயத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் புத்தகங்களில் படிச்சிருக்கேன். இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு துரோகமாக இருக்குது. ஒரு பெண்மணின்னு கூட பார்க்காம அவங்க தான் இவர் முதலமைச்சர் ஆக்குறாங்க. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் இவ்வளோ பெரிய துரோகத்தை அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அதில் இன்னொரு கூடுதல் ஆச்சரியம் என்னென்னா, டிடிவி தினகரன் இவ்வளவு கொடுமைகளை பண்ண ஓபிஎஸ் இது எடப்பாடி அவர்கள் எப்படி இவர் கூட இருந்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு எனக்கு புரியவே இல்லை. எடப்பாடி அவர்கள் யாரையுமே சேர்த்துக்கல, ஒட்டுமொத்தமாக மன்னார்குடி மாஃபியான்னு தான் சொல்கிறார். யாரையும் கட்சிக்குள்ளே சேர்க்கல, இன்க்ளூடிங் டிடிவி தினகரனையும். அப்படி இருக்கும்பொழுது இவர் எப்படி எடப்பாடிக்காக வக்காலத்து வாங்குறாரு? சசிகலாவே சொந்த சித்தியான சசிகலா அவர்களையே டிடிவி தினகரன் எப்படி விமர்சனம் பண்ணுறாரு? ஓபிஎஸ்ஸை பசுந்தோல் பொருத்தி புலின்னு சொல்கிறார். எனக்கு புரியவே இல்லை. இந்த கூட்டணி ஜெல்லாகவே இல்லை. ஸோ பிஜேபியில் இந்த செந்தில்குமார் வியூகம் அமைச்சு நுணுக்கங்களை சொல்லலைன்னா பிஜேபி கூட்டணிக்கு எவ்வளோ தடுமாறுறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு. அதான் நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னது நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு நான் வியூகம் அமைச்சு கொடுக்க மாட்டேன்னு நான் கடிதமும் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ நான் சொல்கிற தலைவரை தான் நீங்கள் நியமிக்கணும் தமிழக பாஜகவில். அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். என்னோட ஆலோசனையை கேட்டால் மட்டும்தான் நான் சொல்லுவேன், என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் இவங்க தடுமாறாங்க. நான் இதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே இவங்களை செய்ய முடியல. எடப்பாடியோ இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. டிடிவி உள்ளே கொண்டு பிரயோஜனம் இல்லை. சசிகலா அவர்களை இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு புரியல.
இப்படி ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் பாஜக அதிமுக கூட்டணி எப்படி ஜெல்லாக போகுது, இப்படி ஜெயிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. எனக்கு தெரியும். நான் ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும், நான் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மாற்றிடுவேன். ஆனால் அவங்க நான் சொல்கிற மாதிரி ஒரு புதிய தலைவரை நியமிக்கணும். தமிழக பாஜகவுக்கு நான் சொல்கிற ஒரு புதிய தலைவரை நியமித்து நான் சொல்கிறதா அந்த தலைவர் கேட்கணும். அதுதான் என்னோடய கோரிக்கை. அப்படி கேட்டால் தான் அது என்ன வியூகம்னு நான் சொல்லுவேன். பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கலாம், அதுக்கான பல விஷயங்கள் இருக்குது. இல்லைனா இந்த கூட்டணி உருப்படாது, அது பெரிய சிக்கலை கொண்டு போய் முடியும். அதனால் பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்காது, மறுபடியும் திமுக ஜெயிக்க தான் வாய்ப்புன்றது எல்லாருக்குமே தெரியல. அமித்ஷா என்ன சொல்கிறது, அமித்ஷா தான் இந்திய அரசின் சாணக்கியன்றாங்க. அவருக்கு இதை சால்வ் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன பெரிய ஒரு சாணக்கியன்?